Hi guys, welcome back to ARIVU channel. நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஓகே guys, C language சீரீஸோட ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபங்க்ஷனுக்குள்ளே டேட்டாவை பாஸ் பண்ணுறதுக்கு 2 types of methods இருக்குது அப்படின்றத பார்த்தோம். ஒன்று கால் பை வேல்யூ, செகண்ட் ஒன் கால் பை ரெஃபரன்ஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் கால் பை வேல்யூக்கு எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கால் பை ரெஃபரன்ஸ். கால் பை ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா வேல்யூவோட அட்ரஸை ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம பாஸ் பண்ணுறது தான் கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் பற்றி நம்ம லாஸ்ட் வீடியோலேயே பார்த்தோம். ஆக்சுவல் பேராமீட்டர் அப்படிங்கிறது வந்து ஃபங்க்ஷன் காலில் நம்ம கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ். அதே மாதிரி ஃபார்மல் பேராமீட்டர் அப்படிங்கிறது நம்ம ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் கொடுக்குற ஆர்குமெண்ட்ஸ். கால் பை ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்மல் பேராமீட்டரில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணால் அது ஆக்சுவல் பேராமீட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெமரி லொக்கேஷன். ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் பேராமீட்டருக்கு சேம் மெமரி லொக்கேஷன் தான் கால் பை ரெஃபரன்ஸில். சரிங்களா? ஓகே, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால் பை வேல்யூ அண்ட் கால் பை ரெஃபரன்ஸ் பற்றி இப்போ பார்ப்போம். கால் பை வேல்யூவில் நம்ம காப்பி ஆஃப் த வேல்யூவை தான் வந்து என்ன பண்ணுவோம்னா ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுவோம். ஆனால் கால் பை ரெஃபரன்ஸில் அட்ரஸ் ஆஃப் த வேல்யூ, அதாவது ஒரு டேட்டா, அந்த டேட்டாவோட அட்ரஸை தான் நம்ம வந்து என்ன செய்வோம்னா ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மல் பேராமீட்டரில் எதுவும் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா அது எந்த விதத்துலையும் ஆக்சுவல் பேராமீட்டரில் டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லி நம்ம கால் பை வேல்யூவில் பார்த்தோம். ஆனால் கால் பை ரெஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மல் பேராமீட்டரில் நம்ம என்ன சேஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே ஆக்சுவல் பேராமீட்டர்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். இது கால் பை ரெஃபரன்ஸில். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கால் பை வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் பேராமீட்டருக்கும் ஃபார்மல் பேராமீட்டருக்கும் டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஆனால் கால் பை ரெஃபரன்ஸில் ஆக்சுவல் அண்ட் ஃபார்மல் ஆர்குமெண்ட்ஸுக்கு சேம் மெமரி லொக்கேஷன் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். கால் பை ரெஃபரன்ஸுக்கு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் கமெண்ட் யூஸ் பண்ணி டைட்டில் கொடுத்துருக்கேன். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ண போகிறேன். ஃபங்க்ஷன் நேம் ஆட். ஸோ நான் ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணுறதுக்கு வாய்ட் ஆட் ஃபங்க்ஷன் நேம் வித்தின் ப்ராக்கெட்டில் டேட்டா டைப் இன்ட் ஸ்டார் போட்டு வேரியபிள் நேம் ஏ. இந்த ஸ்டார் ஏ எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு சொன்னால் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுற வேரியபிள் அட்ரஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த வேரியபிள் அட்ரஸில் உள்ள வேல்யூவை எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டார் சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் ரைட் பண்ணுறேன். ஆட் இன்ட் ஸ்டார் ஏ. பிரிண்டஃபில் வித்தின் கோட்ஸ்குள்ளே பிஃபோர் ஆடிங் அவுட்புட் ஸ்ட்ரிங் கோலன் percentage d star a. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ள வேரியபிளோட அட்ரஸை பாஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த வேரியபிளோட அட்ரஸில் இருக்கிற டேட்டாவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன் 10ஓட. இப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டார் ஏ இஸ் ஈக்குவல் டு ஸ்டார் ஏ ப்ளஸ் 10. இப்போ இந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா ஏ, இந்த வேரியபிளோட அட்ரஸ் தான் உங்களுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த வேரியபிள் அட்ரஸில் உள்ள டேட்டா என்னவோ அந்த டேட்டாவை எடுத்து 10ஓட ஆட் பண்ணும். சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்டஃபில் ஆஃப்டர் ஆடிங் percentage d ஸ்டார் ஏ. ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணுறேன். டேட்டா டைப் இன்ட்டு வேரியபிள் நேம் எக்ஸ். பிரிண்டஃபில் ரன் டைமில் எக்ஸ் வேல்யூ கெட் பண்ண போகிறேன். ஸோ என்டர் எக்ஸ் வேல்யூ. ஸ்கேனஃபில் வித்தின் கோட்ஸ்குள்ளே percentage d டேட்டா டைப் இன்ட்டுன்றனால percentage d ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுத்துருக்கேன். இங்கே அட்ரஸ் ஆஃப்
எக்ஸ் printf ஸ்டேட்மெண்ட்டில் வித்தின் கோட்ஸ்குள்ளே பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் %d எக்ஸ் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஆட் அட்ரஸ் தானே பாஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். ஸோ நான் அட்ரஸ் வந்து பாஸ் பண்ணுறேன். எக்ஸுன்ற வேரியபிளோட அட்ரஸை பாஸ் பண்ணுறதுனால ஆம்பர்சன் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். சரிங்களா? எண்டில் செமிகோலன் அகெயின் ஒரு printf ஸ்டேட்மெண்ட் ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் %d எக்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்லாஷ் நியூ லைன் கேரக்டர் கொடுத்துட்றேன். நான் இப்போ ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும் இல்லைங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? இன்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். எக்ஸுன்றது வேரியபிள். இந்த எக்ஸ் வேரியபிளோட டேட்டா டைப் இன்ட். இங்கே printfல என்டர் எக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ வந்து ரன் டைமில் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ வந்து கொடுக்க போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 10 அப்படிங்கிற வேல்யூவை இன்புட்டாக கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல என்ன அடுத்த ஸ்டேட்மெண்ட்டில் பிஃபோர் ஃபங்க்ஷன் கால்னு சொல்லி பிரிண்ட் ஆகிட்டு நான் கொடுக்குற 10ன்றது பிரிண்ட் ஆகும் இல்லைங்களா? நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம்? ஆட் ஆஃப் அட்ரஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஆடுன்றது ஃபங்க்ஷன் நேம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லுவோம். கால் பை வேல்யூவில் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த எக்ஸை மட்டும்தான் நம்ம, அதாவது அந்த வேல்யூவை மட்டும் நம்ம பாஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே கால் பை ரெஃபரன்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? அட்ரஸ் ஆஃப் எக்ஸு, ஆம்பர்சன் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது அட்ரஸ் ஆஃப் எக்ஸு. எக்ஸுன்ற வேரியபிள் அந்த வேரியபிளோடைய அட்ரஸை கேரி பண்ணிட்டு போகுது. ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷன் காலை பார்த்தோன்னே கண்ட்ரோல் என்ன ஆகும்? எங்கே இந்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் கிட்ட கண்ட்ரோல் போயிடும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த அட்ரஸை கேரி பண்ணிட்டு போகுது. எக்ஸுன்ற வேரியபிளில் நம்ம 10ன்ற டேட்டா கொடுத்துருக்கோம். இந்த 10 அப்படிங்கிற டேட்டா வந்து இங்கிருந்து எடுத்துகிட்டு போகாது. ஸோ 10 வந்து ஒரு மெமரி லொக்கேஷனில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும் இல்லைங்களா? அந்த மெமரி அட்ரஸை தான் கேரி பண்ணிட்டு போகும். அப்போ 10ன்ற டேட்டாவை அது கேரி பண்ணிட்டு போல 10ன்ற டேட்டா உள்ள மெமரி லொக்கேஷனை தான் அது கேரி பண்ணிட்டு போகுது இங்கே. ஸோ அதை தான் நம்ம வந்து கால் பை ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இந்த அட்ரஸை கேரி பண்ணிட்டு போய் இந்த இடத்துல என்ன பண்ணுது? ஏ இருக்கு இல்லைங்களா? இந்த அட்ரஸில் ஏன்றதில் போய் அட்ரஸை ஸ்டோர் பண்ணிடுது. அப்போ இங்கே எதுக்கு நம்ம ஸ்டார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை நம்ம எடுக்கிறதுக்கு தான் இந்த ஸ்டாரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ 10 அப்படிங்கிற அந்த வேல்யூவோட அட்ரஸை எடுத்துகிட்டு போகுது. அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை இதை எடுக்குதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன ஆகும்? 10 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா? ஸோ நம்ம இங்கேருந்து கேரி பண்ணிட்டு போகிறது என்னவோ அட்ரஸ் தான். பட் இங்கே ஸ்டார் அப்படின்ற சிம்பிள் இருக்கிறனால அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூவை இங்கே கொண்டு வந்துடுறோம். சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்? உள்ள ஃபங்க்ஷன் டெஃபினிஷனில் பிஃபோர் ஆடிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இங்கே இந்த அட்ரஸில் உள்ள, அதாவது வேரியபிள் அட்ரஸில் உள்ள வேல்யூவை தான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். அப்போ 10 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? அந்த 10 அந்த வேல்யூ, அந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ ப்ளஸ் 10 ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ என்ன ஆகும்? 20ன்னு சொல்லி அப்டேட் ஆகும். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம்? ஆஃப்டர் ஆடிங் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே அப்டேட்டான வேல்யூ என்னவோ அதை வந்து பிரிண்ட் பண்ணிடும். அகெயின் கண்ட்ரோல் வந்து இங்கே வந்துடும் இல்லைங்களா? இங்கே வந்து ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றத பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த %d எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம். எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம கொடுத்த, அதாவது இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை தான் வந்து நம்ம ஆக்சுவல் ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து ஃபார்மல் ஆர்குமெண்ட்னு சொல்லுவோம். நம்ம கால் பை ரெஃபரன்ஸில் நம்ம தியரியில் பார்த்தோம் இல்லைங்களா? ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் எதுவும் மாடிஃபிகேஷன் இருந்தால் அது ஆக்சுவல் ஆர்குமெண்ட்லேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொன்னோம். அப்போ இங்கே நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த வேல்யூ தான் இந்த எக்ஸில் வந்து பிரிண்ட் ஆகும். இங்கே நம்ம கொடுத்த 10 வந்து பிரிண்ட் ஆகாது, 20 அப்படிங்கிற வேல்யூ தான் இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். என்டர் எக்ஸ் வேல்யூ 10. ரன் டைமில் எக்ஸ் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பிஃபோர் ஃபங்க்ஷன் கால் அப்படின்றது பிரிண்ட் ஆகி அந்த எக்ஸ் வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் கிளியராக உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறோம்? ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட். இது வந்து ஃபங்க்ஷன் கால் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு பேர் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டுன்னு சொன்னோம். ஸோ இந்த பெராமீட்ரு உங்களுக்கு 10ன்ற வேல்யூவை கேரி பண்ணிட்டு போகாது. எதை தான் கேரி பண்ணிட்டு போகும்னு சொன்னோம்?
10 அப்படிங்கிற இந்த டேட்டா உள்ள அட்ரஸை தான் கேரி பண்ணிட்டு போவோம். ஸோ அதனால தான் இங்கே ஆம்பர்சன் சிம்பிள் கொடுத்துருக்கோம். இந்த அட்ரஸை கேரி பண்ணிவிட்டு இங்கே போகுது, ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு போகுது. போயிட்டு உங்களுக்கு பிஃபோர் ஆடிங் அப்படின்ற ஒரு அவுட்புட் ஸ்ட்ரிங்கை பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்டார் ஏ அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து ஏல என்ன இருக்கும்னு சொன்னோம், அட்ரஸ் ஆஃப் எக்ஸு இல்லைங்களா. ஸோ இந்த அட்ரஸை இங்கே எடுத்துகிட்டு போகுது இல்லையா, இந்த அட்ரஸில் உள்ள வேல்யூ, அதாவது டேட்டாவை நம்ம கெட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம். அப்போ என்ன ஆகும், 10. ஸோ இந்த 10 + 10 என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது 20 அப்படின்னு சொல்லி அப்டேட் ஆகி இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் ஆஃப்டர் ஆடிங்னு வந்து 20 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. அடுத்தது கண்ட்ரோல் அகைன் இங்கே வருது. இங்கே வந்தோடனே ஆஃப்டர் ஃபங்க்ஷன் கால் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங், அதாவது இந்த அவுட்புட் ஸ்ட்ரிங் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கொடுத்த 10ன்ற வேல்யூ இங்கே வரல, ஃபார்மல் ஆர்குமெண்ட்டில் நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம். அந்த வேல்யூ தான் உங்களுக்கு என்னவாயிருக்குன்னா இங்கே டிஸ்பிளே ஆயிருக்கு. புரிஞ்சுங்களா. ஸோ இதுதான் கால் பை வேல்யூவுக்கும் கால் பை ரெஃபரன்ஸுக்கும் உள்ள முக்கியமான ஒரு டிஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மல் ஆர்குமெண்ட் இருக்கு இல்லைங்களா, இதுவும் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டுக்கும் கால் பை ரெஃபரன்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் மெமரி லொக்கேஷன். ஆனால் கால் பை வேல்யூவில் அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட் மெமரி லொக்கேஷன் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். சரிங்களா. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.